ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு. விஜய் பதவியேற்று இன்றுடன் 31 நாட்கள் நிறைவு பெறுகின்றன. எனவே முதல் மாதத்தில் விஜயின் ரிப்போர்ட் எப்படியாக இருக்கின்றது என்று பார்க்கலாம். சரி, முதலாவதாக நாங்கள் பார்க்கவிருப்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அதுவும் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்திற்கு எது எல்லாம் புதுசு என்று நாங்கள் பார்க்கலாம். விஜய் எலைட் சிஎம் மிகவும் புதுசு. அதாவது இதுவரை காலமும் இருந்த ட்ரெடிஷனல் முதலமைச்சர்களுக்கு மத்தியில் ஒரு காட்டன் ஷூட் போட்ட ஒரு மிக முக்கியமான எலைட் உருவத்தில் இருக்கின்ற சீஃப் மினிஸ்டர் எல்லோருக்கும் புதுசு. சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் தனியொரு கட்சி பெரும்பான்மையை பெறவில்லை. எனவே கூட்டு கட்சிகளின் ஆட்சி நடைபெறுகின்றது. காங்கிரஸ் இந்த முறை ஆட்சியிலே பங்கேற்றிருக்கின்றது. இது மிக புதுசு. அதாவது காமராஜரின் பின்பு, காமராஜரின் ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்த காங்கிரஸ் அதன் பிற்பாடு பல வருடங்களாக அமைச்சு பொறுப்புகளை பொறுப்பேற்கவில்லை. இப்பொழுது காங்கிரசுக்கு 2 அமைச்சர்கள் புதுசு. விசிகாவின் பல வருட கனவு அமைச்சர் ஒன்றினை பெற்றதன் மூலம் நிறைவேறியிருக்கிறது. இது புதுசு. முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு அமைச்சரவை, இதுவும் புதுசு. அது மாத்திரமல்லாமல் எம்எல்ஏக்களை பொறுத்தவரையில் விஜயின் அதிரடி திரைப்படங்களை போன்று ஒரு ரைடு செய்கின்றார்கள் அல்லவா, அதனை தங்களது இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ, பேஸ்புக் மூலமாகவோ, ரீல்கள் மூலமாகவோ, லைவ் ஸ்ட்ரீம்கள் மூலமாகவோ பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்வது புதுசு. அது மாத்திரமல்லாமல் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவையில் இருக்கின்ற மிக முக்கியமான அமைச்சர்களாக இருக்கலாம், மற்ற அமைச்சர்களாக இருக்கலாம், தங்களது திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்துவது, ஊடகங்கள் அல்லாமல் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துவது, உடனுக்குடன் செய்திகளை வெளிப்படுத்துவது புதுசு. இதையெல்லாம் இந்த முதலமைச்சரின் 31 நாட்களுக்குள் வந்த புது விடயங்கள். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது என்னென்ன விடயங்கள் விஜய்க்கு சாதகமாக அமைந்திருக்கின்றன. விஜயின் டிக் மார்க், அதாவது சரி என்று சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன என்று பார்க்கலாம். முதலாவதாக, இந்த 31 நாட்களுக்குள் எப்படியும் ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று எதிர்க்கட்சிகள் கூக்குரல் விட்டுக் கொண்டிருந்தார்கள். காரணம், அதாவது விஜய் தனது கட்சி மாத்திரமில்லாமல் 4-5 கட்சிகளை இணைத்து சட்டசபையினை அமைத்திருந்தார். எனவே யாரேனும் ஒருவர் பிச்சுக் கொண்டு போய்விடுவார்கள் என்றுதான் நினைத்திருந்தார்கள். ஆனாலும் மிக அமைதியாக, கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்கின்றார். எந்த ஒரு சட்ட சிக்கல்களும் இல்லை. எந்த ஒரு அமைச்சர்களுக்கும், எந்த விதமான கட்சிகளில் இருக்கும் அமைச்சர்களுக்கும் எந்த ஒரு ஈகோ கிளாஷும் ஏற்படவில்லை. இதனை எல்லாம் பார்த்து செய்து வைத்திருக்கின்றார் விஜய். எனவே அதற்கு ஒரு டேக். அது மிக முக்கியமாக ஒரு பாசிட்டிவான விடயம். இதற்கு அடுத்ததான பாசிட்டிவான விடயம் என்று பார்த்தால், பழைய அரசாங்கத்திடம் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வெல்ஃபேர் சிஸ்டங்களை அப்படியே நிறுத்தாமல் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். தான் குறிப்பிடப்பட்ட விடயங்கள், அதாவது தனது மேனிபெஸ்டோவிலே குறிப்பிடப்பட்ட விடயங்கள் இன்னும் அமலுக்கு வராவிட்டாலும் பழைய அரசாங்கத்தின் அந்த வெல்ஃபேர் சிஸ்டங்களை தடுத்து நிறுத்தாமல் அதனை கொண்டு நடத்துவது, அதுக்கு ஒரு டிக். அதுவும் நாங்கள் பாசிட்டிவான விடயமாகவே பார்க்க வேண்டும். இதற்கு அடுத்ததாக பார்க்க போனால், எம்எல்ஏக்களை பொறுத்தவரையில் உடனடி தீர்வுக்காக அந்தந்த இடங்களுக்கே சென்று மக்களை சந்திக்கின்ற விடயங்கள் புதுசாகவே இருக்கிறது. பழைய அரசாங்கங்களை பொறுத்தவரையில் அவர்கள் பதவிக்கு வந்து ஒரு சில காலங்கள் எடுத்துக்கொள்வார்கள் மக்களிடம் தங்களை திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு. அதாவது மக்களிடம் போய் ஓட்டுகளை கேட்டுவிட்டு மீண்டும் மக்களை வந்து பார்ப்பதற்கு என்று அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற காலங்கள் மிக அதிகமானாலும், இப்பொழுது இருக்கின்ற விஜயின் எம்எல்ஏக்களை பொறுத்தவரையில் உடனடியாகவே அந்த இடங்களுக்கு சென்று ரைட் செய்வது, அவற்றை உடனடியாகவே சோசியல் மீடியாக்களில் பதிவிடுவது, அதற்கு ஒரு டிக். அதாவது மக்களிடத்திலே அதற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது. அதே போன்று அதிகாரிகளை பொறுத்தவரையில் எப்பொழுது தங்களது இடத்திற்கு அமைச்சர்கள் வருவார்கள், எந்தெந்த கேள்விகளை கேட்பார்களோ என்ற பயத்திலேயே தங்களது வேலைகளை செவ்வனே செய்ய வேண்டும் என்று சொல்வது, அதற்கு ஒரு டேக். அதே போன்று சொன்னது போன்று சிங்கப்பெண்கள் படையணியை கொண்டு வந்திருக்கின்றார். அவற்றிற்கு என்னென்ன விடயங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, எவற்றையெல்லாம் செய்ய போகின்றார் என்று ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அதற்கு ஒரு டேக். சரி, அடுத்ததாக பாசிட்டிவை பார்த்தால் அடுத்ததாக நெகட்டிவை பார்க்க வேண்டும். சரி, நெகட்டிவான விடயங்கள் என்னவென்று பார்த்தால், முதல் நெகட்டிவ், அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றப் போகின்றார்கள். சரி, இதிலேதான் சில அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்தார். அது மக்கள் மத்தியில் சில சலசலப்புகளை ஏற்படுத்தியிருந்தன. குறிப்பாக அவரது மேனிபெஸ்டோவிலே சொல்லப்பட்ட விடயம் என்னவென்று பார்த்தால், 2500 ரூபாயாக அந்த வெல்ஃபேர் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக கொடுக்கப்படும் என்று அந்த மேனிபெஸ்டோவிலே சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் தான் பதவியேற்றவுடன் கொடுத்த அந்த ஸ்பீச்சிலே சொல்லப்படும் போது கஜானா காலியாக இருக்கின்றது. பழைய அமைச்சரவையை பொறுத்தவரையில் அவர்கள் துடைத்து எடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று அவர் சூசகமாக சொல்லி இருப்பதும், தனக்கு தான் சொன்ன விடயங்கள் செய்வதற்கு ஒரு சில காலங்கள் மக்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று சொன்னது மக்கள் மத்தியில் நெகட்டிவாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது தான் மேனிபெஸ்டோ தயாரிக்கும் பொழுதே இவற்றையெல்லாம் பார்த்துதான் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி பார்க்காமல் சொல்லியிருக்க மாட்டார். பார்த்தும் கூட சொல்லியதன் பிற்பாடு இப்படி சப்பை கட்டுவது ஒரு நெகட்டிவாகவே பார்க்கப்படுகின்றது.
சரி, அது ஒரு முதல் விடயம். இரண்டாவது விடயம் என்று பார்க்க போனால் விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி. அதில் கூட இப்பொழுது சில ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக பார்க்க போனால் டெல்டா இடங்களிலே பார்க்கின்ற டெல்டா பிரதேசங்களிலே இருக்கின்ற விளைச்சல்களை பார்க்கும் போதும் கடந்த வருடத்திற்கான விளைச்சல் அமோகமாகவே இருந்தது. ஆனாலும் தென் மண்டலங்களில் பார்க்கும் பொழுதும் அவர்களது விளைச்சல்களில் பாரியதொரு சரிவு காணப்பட்டது. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்குமான கடன் தள்ளுபடி என்று பார்க்கும் போதும் இந்த பம்பர் ஹிட் என்று சொல்வார்கள் அல்லவா, பம்பர் காவஸ்ட் நடந்த டெல்டா மாவட்டங்களில் கூட அவர்கள் அந்த கடன் தள்ளுபடியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பலர் அந்த ஸ்கீமில் இருந்து விடுபட்டுக் கொள்வார்கள். எனவே இதிலே உள்ளூராக ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் சலுகைகள் சேர வேண்டும், யார் யாருக்கு அந்த சலுகைகள் தேவை இல்லை என்பது பற்றியதான தெளிவான ஒரு விடயங்கள் அரசாங்கத்திடம் இல்லை. சரி, இது ஒரு மைனஸாகவே பார்க்கப்படுகிறது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு தெளிவான வரையறை இல்லாமல் இருக்கிறது. அதே போன்று மின் தடைப்படுதல், மின்சாரம் எங்களிடம் தடைப்படாமல் கொடுப்பதற்கு இருக்கின்றது. ஆனாலும் சில புற காரணிகள் காரணமாக ஆங்காங்கே மின் தடைகள் ஏற்படுகின்றன. அது உண்மையாக மின் தடங்கல்கள் அல்ல, அது தற்காலிகமான தடைகள் என்று நிர்மல்குமார் சொல்லியிருக்கின்றார். இது மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுகின்றது. இன்று எந்த பிரதேசத்தில் மின் தடை ஏற்படும், எந்த பிரதேசத்தில் மின் தங்குதடையின்றி வரும் என்று தெரியாத ஒரு மாயமான நிலைமை, அதாவது ஒரு திரிசங்கு நிலைமை தான் தமிழகத்திலே காணப்படுகிறது. அதுவும் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் எந்தெந்த பகுதிகள் இன்று இருளில் மூழ்கும், எந்தெந்த பகுதிகளுக்கு தங்குதடை இல்லாமல் மின்சாரம் கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு நிரந்தரமற்ற தன்மை அங்கு காணப்படுகின்றது. ஒரு மைனஸாகவே பார்க்கப்படுகிறது. சரி, கடைசியாக எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் டெக் பண்ணிய, அதாவது பாசிட்டிவ் என்று சொன்ன விடயமே இப்பொழுது நெகட்டிவாக மாறி இருக்கிறது. அதுதான் இந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் தங்களது பிரதேசங்களுக்கு அல்லது தங்களது அதிகாரத்திற்கு உட்பட்ட அதிகார மையங்களிற்கு நேரடியாக சென்று அதிகாரிகளை ஒரு ஏவல் தொனியில் செயல்படுத்துகின்ற விடயங்கள் முகம் சுளிக்க வைக்கின்ற வகையில் அமைந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அதிகாரிகளை பொறுத்தவரையில் அது IAS ஆக இருக்கலாம், அதே போன்று மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம். தே ஆர் வெரி educated people. சோ அந்த மக்களிடம், அதாவது அந்த அதிகாரிகளிடம் இவர்கள் முகத்திற்கு நேராகவே வீடியோ கேமராக்களை கொண்டு வந்து ஏன் இவற்றை செய்யவில்லை, எதற்காக இது தடைப்பட்டு நிற்கின்றது என்று கேட்கின்ற போதும் அவற்றிற்கு கீழே வேலை செய்பவர்கள் தங்கள் அதிகாரிகளை எப்படி எதிர்கொள்வார்கள், அதே போன்று பொதுமக்கள் அந்த அதிகாரிகளை பின்பு எப்படி பார்ப்பார்கள் என்ற ஒரு சங்கடம் அந்த அதிகாரிகளுக்கு இருக்கும். அவற்றை இந்த எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ பார்ப்பதாக அல்லது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக் கொள்வதாக தெரியவில்லை. இது மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற சேவைகளிலே ஒரு பின்தங்கல்களை ஏற்படுத்தி விடலாம். அதாவது அந்த அதிகாரிகளுக்கு ஒரு மனக்குறையினை ஏற்படுத்தி விடலாம், தங்களது சேவைகளிலே சில தடங்கல்களை ஏற்படுத்தலாம் என்பது கண்கூடாகவே தெரிகிறது. எனவே இது ஒரு மைனஸாகவே பார்க்கப்படுகிறது. சரி, ஒட்டுமொத்தமாக பிளஸ் ஓ மைனஸ், அதாவது பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ், எது கூடுதலாக இருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அரசினை கொண்டு செல்கின்ற அந்த விதம் சிஎம், அதாவது விஜயை பொறுத்தவரையில் ஒரு லாபகமாகவே கொண்டு செல்கின்றார். அதற்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆக வேண்டும். அதே போன்று தங்களது எம்எல்ஏக்களை கையாளுகின்ற விதத்தில் 60க்கு 40, அதாவது பாசிட்டிவ் 60 மைனஸ் 40 என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலுமே விஜயை பொறுத்தவரையில் ஒரு கட்டுக்கோப்பான விடயத்தை கையாண்டு கொண்டிருக்கின்றார். எனவே அதிலுமே நாங்கள் ஒரு பாஸ் மார்க்கை கொடுக்கலாம். ஆனாலும் இதிலே மிக முக்கியமான மைனஸ் காணப்படுகின்றது என்று பார்த்தால், தான் கொடுத்த வாக்குறுதிகளை எப்பொழுது நிறைவேற்றுவார், எப்படி நிறைவேற்றுவார் என்பதிலே சில சிக்கல்கள் இருக்கின்றது. அதாவது சில வாக்குறுதிகளிலே சில என்க்ளோஸினை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக இந்த மின்சாரத்தை பொறுத்தவரையில் முதல் ஆட்சியில் இருந்தவர்கள் 100 யூனிட் இலவசம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனாலும் விஜய் 200 யூனிட் இலவசம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு 500 யூனிட்டுக்குள் பாவிப்பவர்களுக்கு 200 யூனிட் அந்த என்க்ளோஸ் ஆட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள், அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியாகவே நிறைவேற்றுவதிலே மிக முக்கியமாக நெகட்டிவினை சம்பாதித்து வைத்திருக்கின்றார் சிஎம் சார். சரி, இப்படி பார்க்க போனால் 30 நாட்களுக்குள் அவரது ரிப்போர்ட் என்று பார்க்க போனால் உண்மையாகவே பாஸ் மார்க்காகவே இருக்கிறது. சரி, 5 வருடங்கள் இருக்கின்றன, 59 மாதங்கள் இன்னும் இருக்கிறது. முழுமையாக பார்க்கலாம் எப்படியாக அவரது செயல்பாடுகள் எதிர்காலத்தில் இருக்க போகின்றன என்பது பற்றி. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள், பல விவரங்கள் உங்களுக்காக.